அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்குமே ஈத் முபாரக். இன்றைக்கி வீடியோவில் ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். ஈத் அன்னைக்கும் ஈத் ஹாலிடேஸில் நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆரிஸோட பர்த்டேவும் ஈத்க்கு நெக்ஸ்ட் டே வந்துருந்துச்சு. ஸோ அதுவும் இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஈத்க்கு ப்ரீவியஸ் டேலேருந்து இந்த vlog நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈத்க்கு நான் முன்ன நாளே ஈவினிங் மெஹந்தி போட போயிருந்தோம். நான் சுஹேரா அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டரோட டாட்டர்ஸும் வந்திருக்காங்க. இந்த ஷாப் நேம் இந்தியன் ஹென்னா சென்டர், அபுதாபியில் அல்வாதா மால் கிட்ட ஏர்போர்ட் ரோடில் தான் இருக்குது. ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இது அரபிக் டிசைன் 3Dன்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக போடுறாங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. இந்த கையில் வேறு டிசைன் போட்டிருந்தேன். எவ்வளோ கஷ்டமான டிசைனாக இருந்தாலும் ஃபியூ மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக போட்டுடுறாங்க. உங்கள் காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மெஹந்தி டிசைன் புக்கு அவங்களே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வேறு டிசைன் வேணும்னா நம்ம மொபைலில் காட்டலாம், அவங்க அந்த டிசைன் போடுவாங்க. இது நம்ம சுஹேராக்கு போட்ட டிசைன். இது என்னோட சிஸ்டரோட டாட்டருக்கு போட்டது. ஆரிஸ்க்கு ஈவினிங் தான் ஹேர் கட்டிங் பண்ணியிருந்தோம். நைட்டு 2 o'clock பார்த்திங்கன்னா வீட்டில் யாருமே தூங்கவே இல்லை. ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு வச்சுட்டோம். ஈத் அன்னைக்கு வட்டலப்பம் இல்லாத வீடே கிடையாது. நாங்கள் நைட்டே செஞ்சு வச்சுட்டோம். இந்த மாதிரி நைட்டே செஞ்சு வச்சுட்டோன்னா அது செட் ஆகி காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 2 ஸ்வீட் செஞ்சுருந்தோம். ஒரு ஸ்வீட் வட்டலாப்பம், இன்னொரு ஸ்வீட் சேமியா பாயாசம். இந்த 2 ஸ்வீட்டுமே ஈத் அன்னைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எப்பயுமே செய்வாங்க. இந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. நல்லா கலர் வந்திருக்கு. இங்கே ஈத் ப்ரேயர் மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் ஏஞ்ச உடனே நான் ஊத் போட்டிருந்தேன். இது ஜஸ்ட்டு கொஞ்சமாக போட்டாலே போதும், நல்ல வாசனையாக இருக்கும். ஜஸ்ட்டு நான் பாதி மட்டும் போடுறேன். இந்த பக்கூர் பிராண்ட் நேம் அல் வத்தனுன்னு போட்டிருக்கு. இது நாங்கள் தேராவில் தான் வாங்கினோம். ஈத் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமா வட்டலாப்பமும் சேமியா பாயசம் சர்வ் பண்ணேன். வட்டலாப்பம் நைட்டே செஞ்சு வச்சதால் நல்லா செட் ஆகி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பமும் சிக்கன் கறியும் வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ்லாம் செய்யலை, ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டோம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லை. 11:30க்கு தான் நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ரம்ஜானுக்கு செஞ்ச பிரியாணி அது வேறு மெத்தடில் செஞ்சோம். அரிசி வடிச்சிட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணது. இது டைரெக்டாக அரிசி இந்த மசாலாலே மிக்ஸ் பண்ணி செய்கிறது. 2 மெத்தடுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஒரு 25 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி செஞ்சுருக்கோம். அரிசி 2.5 கிலோ கிட்ட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். பிரியாணியும் சூப்பராக தம்மாய் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு 4 o'clock ஆயிடுச்சு. யூஸ்வலி பிரியாணிக்கு சிக்கன் 65 தான் செய்வோம். நாங்கள் இன்றைக்கி கிரில்டு சிக்கன் செஞ்சுருக்கோம். இன்ஷால்லா அந்த ரெசிபி நான் சீக்கிரமாகவே போடுறேன்.
பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. சேம் ரெசிபி நான் 1 kgல போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் பச்சடி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி, கிரில்டு சிக்கனும் சான்ஸே இல்லை. பாயாசம் அவ்வளோதான். ஈவினிங் வந்து ஜஸ்ட் மாலுக்கு தான் போயிருந்தோம். ஆல்ரெடி டே டைமில் இந்த மால் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டே டைம்லேயும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மால் எப்பயுமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த பிளேஸில் நின்னாலே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். Welcome to my castle. இது வந்து ஈதோட நெக்ஸ்ட் டே நம்ம ஆரிஸ்க்கு பர்த்டே. ரொம்ப பெரிய செலிப்ரேஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷாஜிதாவும் ஜுல்ஃபியாவும் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஆரிஸ்க்கு எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கிடைச்சதால அதுலேயே ரொம்ப பிஸி ஆயிட்டான். Nice. You like it? ஆரிஸ் பர்த்டேக்கு லஞ்சுக்கு என்ன செஞ்சுருந்தோன்னா மட்டன் குருமா, அப்புறம் லிவர் கிட்னி ஃப்ரை, அப்புறமா மட்டன் தால்ச்சா, அதுக்கப்புறம் இது கூட புலவ் ரைஸ். ஈத் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டதால அடுத்த நாள் வந்து புலவ் செஞ்சிட்டோம். அப்புறம் ஸ்வீட்டில் வந்து சேமியா கேசரி. இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் சிக்கன் 65 செஞ்சுருந்தோம். அம்மா சிஸ்டர்லாம் கூட இருக்கிறதால இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்கிறதால வீடே ரொம்ப கலக்கலன்னு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஏதோ எனக்கு ஊரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ரெட் கலர் டிஷர்ட் வந்து என்னோட பிரதர் அண்ட் லா ரொம்ப ஜாலியாக பேசுவார். ஃபுல் டைம் அவங்க கூட பேசினாலே நாங்கள் சிரிச்சிட்டு தான் இருப்போம். எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். ஜுல்ஃபியா வந்து அன்றைக்கி நல்ல புது பொண்ணு மாதிரி சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்திருந்தாங்க. இப்பதான் கல்யாணம் இருக்கு. ஆமா, இப்பதான் கல்யாணம் ஆச்சு. நாங்க புது பொண்ணு பாருங்க கொஞ்சம். மனுஷனா சாப்பிடாதாச்சும் விடுவாப்பா, அது கூட விட மாட்டேன். எப்போ பார்த்தாலும் வீடியோ 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 பாருங்க. சும்மா வீடியோ பண்ணுறீங்களா? காசு Subscribe to our channel Taste of Chennai because today is Aari's birthday. இது வந்து ஷாஜிதாவோட பையன் ஹசன். இன்னைக்கு ஹசன் பேபி பயங்கர ஸ்மார்ட்டாக வந்திருக்காரு, மாஷால்லா. Aariz? Aariz? ஈவினிங் வந்து பவாபத் அல்ஷரக் மால் அப்படின்ட்டு சொல்லி ஒரு மால் இருக்குது, அங்கே போயிருந்தோம். ஈத்காக லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மால் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மாலில் வந்து ரொம்ப நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கல, ஜஸ்ட்டு ஒரு ஷாப்புக்கு தான் போயிருந்தோம்.
அங்கே தான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ கிளிப்ஸ் எடுத்தேன். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கிச்சன் திங்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஜுவல் பாக்ஸ், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் ஈத்க்கு என்ன ட்ரெஸ் வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய ஈத் ட்ரெஸ் வந்து இதுதான். நான் இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஈத் அன்னைக்கும் ஆரிஸ் பர்த்டேக்கு எடுத்த பிக்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆரிஸ் பர்த்டே அன்னைக்கு எங்களுக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. அதுவும் நாங்கள் 3 பேரும் சேர்ந்தாலே அந்த டே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். 3 பேருமே எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிப்போம். 2 பேருமே என்னோடய ஓன் சிஸ்டர்ஸ் மாதிரி தான். நாங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலுமே எங்களுக்கு டைம் வந்து பத்தவே பத்தாது. என்னோடய சிஸ்டரோட ஃபேமிலி வந்து இங்கே வெக்கேஷன் வந்திருந்தாங்க. 1 மந்த் இங்கே இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க கிளம்புறாங்க. அவங்களாம் இங்கே இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். என்னோடய சிஸ்டரோட க்யூட் டாட்டர்ஸ் இவங்க. கண்டிப்பாக சுஹேரா ரொம்ப மிஸ் பண்ணுவா. இனி வீடு வந்து ரொம்ப சைலண்ட்டாயிரும். சுஹேரா தான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. Hi guys, today my cousins are going back to Kuwait. I'm so sad. 1 மந்த்தாக ரொம்ப பிஸியாக இருந்ததால தான் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. நிறைய பேர் வந்து மெயிலில் கேட்டிருந்தீங்க எங்களை மறந்துட்டிங்களாக்கா அப்படின்ட்டு. நான் மறக்கலாம் இல்லை, பிஸியாக இருந்ததால தான் நான் வந்து யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல. இன்ஷா அல்லாஹ் இனிமேட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவேன். அம்மாவும் அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் கூடி சீக்கிரம் அவங்களும் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. இவ்வளோ நாள் எல்லோரும் சேர்ந்து இருந்துட்டு இப்போது கிளம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுஹேராவும் ஆரிஸும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். She's my cousin. I'll miss her a lot.